நண்பர்களே, மார்க்கெட் கிராஷ் நியூஸ் வரும்போது ஒரு வார்த்தை அதிகமா கேட்போம். சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிகரே. அதாவது மார்க்கெட் சடனா ஸ்டாப் ஆகிடும். அப்போ பிகினர்ஸ்க்கு பயம் வரும். என்ன ஆச்சு? ட்ரேடிங் பேன் ஆச்சா? மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சா? இன்று சிம்பிள் தமிழ்ல புரிஞ்சுக்கலாம். சர்க்கியூட் பிரேக்கர்னா என்ன? ஏன் மார்க்கெட் ஸ்டாப் ஆகுது? சர்க்கியூட் பிரேக்கர்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சேஃப்டி பிரேக் மாதிரி. கார் ஸ்பீட் அதிகமா போனால் பிரேக் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி மார்க்கெட் மிக வேகமா கிராஷ் ஆனாலும் அல்லது மிக வேகமா ரைஸ் ஆனாலும் எக்ஸ்சேஞ்ச் டெம்பரரியா ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணும். இதன் மெயின் பர்பஸ் பேனிக் செல்லிங் குறைக்கணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு யோசிக்க டைம் கொடுக்கணும், மார்க்கெட்ல டிஸார்டர் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்தியா மார்க்கெட்ல நிஃப்டி 50 அல்லது சென்செக்ஸ் ஷார்ப்பா மூவ் ஆனா மார்க்கெட் வைட் சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிகர் ஆகும். Officially, market-wide circuit breaker levels 10%, 15%, 20% movement based on Nifty 50 or Sensex. Either up move அல்லது down move. இரண்டுக்கும் apply ஆகும். 10% வந்தா trading temporary-ஆ halt. 15% வந்தா halt duration இன்னும் அதிகம். 20% வந்தா பெரும்பாலும் அந்த நாள் trading close ஆகலாம். Individual stock circuit. Market முழுக்க circuit வேற. ஒரு சிங்கிள் ஸ்டாக் சர்க்கியூட் வேற. சில ஸ்டாக்ஸ்க்கு டெய்லி அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட் இருக்கும். எக்ஸாம்பிள் 5%, 10%, 20% மாதிரி பிரைஸ் பேண்ட். ஒரு ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணா பையர்ஸ் அதிகம், செல்லர்ஸ் குறைவு. லோவர் சர்க்கியூட் ஹிட் பண்ணா செல்லர்ஸ் அதிகம், பையர்ஸ் குறைவு. அதனால் பிகினர்ஸ் சோஷியல் மீடியா ஹைப்பை பார்த்து லோவர் குவாலிட்டி ஸ்டாக்ஸை வாங்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். Real life example. COVID crash time, March 13th, 2020, under Indian market sharply fall on a Nifty மற்றும் Sensex 10% Kamel Vilndeval, 10% market-wide circuit breaker trigger eye, trading halt on a. அதாவது சர்க்கியூட் பிரேக்கர் என்பது மார்க்கெட் ப்ராப்ளம் இல்லை, அது மார்க்கெட் பேனிக் கண்ட்ரோல் பண்ண ஒரு சேஃப்டி மெக்கானிசம். இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. நியூஸ் உண்மையா செக் பண்ணுங்க. குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இருந்தா ஃபியர்ல செல் பண்ணாதீங்க. புவர் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. கேஷ் வைத்திருப்பது கிராஷ் டைமில் அட்வான்டேஜ். மார்க்கெட் ஸ்டாப் ஆனது எண்ட் இல்ல, அதை இன்வெஸ்டர்ஸ்க்கு கூல் ஆகி திங்க் பண்ண டைம் கொடுக்கும் பாஸ் பட்டன். நண்பர்களே, சர்க்கியூட் பிரேக்கர்னா பயப்பட வேண்டிய வேர்ட் இல்ல, அது மார்க்கெட்க்கு ஒரு எமர்ஜென்சி பிரேக். இந்த மாதிரி சிம்பிள் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸ் வேண்டும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். இன்வெஸ்ட் பண்ண முன் உங்களோட ரீசர்ச் கண்டிப்பா பண்ணுங்க.